சிக்கன் 65க்கு நம்ம வந்து லெக் பீஸ் எடுத்துருக்கோங்க. லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 பீஸ் எடுத்துருக்கோம். நியரஸ்ட் இது ஒரு 4 kg இருக்கு. 4 kg சிக்கன் 65 பண்ண போகிறோம். நாலு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ 4 லெமனுடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட் லெமன் வந்து சிக்கன்ல சேர்த்து அதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கும் போது நல்ல சாஃப்டியா வரும் சிக்கன். 8 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேங்க. இது நல்ல காரமான மிளகாய் தூளா எடுங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் எடுக்கிறேன், சின்ன ஸ்பூன்ல. இது வந்து நான் கலருக்காக சேர்க்கிறேன். இதுல காரம் இருக்காது. தேவைக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அஞ்சு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுல 100 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் முதல்ல ஏன் சேர்க்கலன்னா இது கட்டி கட்டியா அப்படியே அங்கே போய் நின்றுடும். அதனால தான் முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஆயில் சேர்க்குறேன் நான். ஆயில் சேர்க்கறதால பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து நல்ல ஒரு மேலே வந்து நல்ல கிரன்ச்சியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். 50 ml கோக் சேர்க்குறேங்க. கொக்கோ கோலா சேர்க்குறேன். இது வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நான் 4 முட்டை உடைச்சி வச்சிருக்கேன். 4 முட்டையை வந்து இதுல சேர்த்துக்கிறேன். கடைசியா இது மறுபடியும் கலந்துக்கலாம். முட்டை வந்து கடைசியா சேர்க்கறது எதுக்குன்னா, இப்போ இது வந்து கோட்டிங் ஆகும் மேல, இது முட்டை கோட்டிங் ஆகும். அதனாலதான் கடைசியா சேர்க்கிறேன் நான். இப்போ நான் மொத்தமாக கலந்துட்டேங்க. எல்லாம் வந்து மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜூஸியாக ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் வந்து ஜூஸியாக இருக்குது. பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு சிக்கன். எவ்வளோ இப்போ இது நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் 8 hour வைக்க போகிறேன். ஏன்னா இது நான் நைட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். காலையில் தான் வறுக்க போகிறேன். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ சிக்கன் 65 வறுத்துக்கலாங்க. சிக்கன் 65 வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா மேலே மட்டும் வறுபட்டுடும் சீக்கிரமா, உள்ள வறுபடாது, பச்சையாக இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் மேலே மட்டும் டார்க் ப்ரௌன் ஆகிடும். அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்குங்க. சிக்கன் 65 வறுக்கும் போது இது மாதிரி கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துங்க. நல்ல ஸ்மெல் வரும். இப்போ சிக்கன் 65 நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு.
இதை பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஹாய் எவ்ரி ஒன், இந்த சிக்கன் 65 லாலிபாப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் மூசாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.